வருடத்தில் வெறும் 28 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்காக திறக்கப்படும் ஒரு அபூர்வ சிவஸ்தலம் கேரளம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள கொட்டியூர். கண்ணூரில் இருந்து வயநாடு செல்லும் சாலையில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த தலம் தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்த இடம் என புராணங்களில் கூறப்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் கூடியிருந்ததால் கூடியூர் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் கொட்டியூர் என ஆனதாக நம்பப்படுகிறது. தட்ச யாகத்துடன் தொடர்புடைய பல இடங்கள் இன்றும் இந்த தலத்தை சுற்றி அமைந்துள்ளன. தட்ச யாகம் அழிந்த பின் சிவபெருமான் சினம் தணிந்து சுயம்புவாக எழுந்துள்ள இடமே கொட்டியூர். இங்கு இக்கரை கொட்டியூர் மற்றும் அக்கரை கொட்டியூர் என 2 சிவாலயங்கள் உள்ளன. அக்கரை கொட்டியூரில் மட்டும் வைகாசி மகோத்சவ காலமான அந்த 28 நாட்கள் சிவபெருமானை தரிசிக்க முடியும். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வு முதனேரிக்காவில் இருந்து வாளை எடுத்து வரும் வாள் எழுநலத்து என்ற அதிசய சடங்காகும். 64 ஜாதிகளை சேர்ந்த அவகாசிகள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த விழாவில் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமான் ஓலைக்குடலில் வாசம் செய்கிறார். தட்சிண கங்கை எனப்படும் பாவிலி ஆறு, ஒடப்பு போன்ற பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட கொட்டியூர் சிவஸ்தலத்தை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசித்து பிறவியின் பயனை அடைவோம்.